வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சியான் விக்ரம் நடிச்சு கடந்த வியாழக்கிழமை மார்ச் 27 ரிலீஸ் ஆன படம் தான் வீர தீர சூரன். இந்த படத்துடைய பாக்ஸ் ஆபீஸ் வசூல் எவ்வளவு அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீர தீர சூரன் இந்த படத்துல சியான் விக்ரம், எஸ் சூர்யா, துஷாரா விஜயன் சொல்லி மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. அருண்குமார் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு ஜி பிரகாஷ் குமார் இசையமைச்சிருந்தாரு. சிபு தமின்ஸ் அவங்களுடைய மகள் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 5 நாள் முடிஞ்சிருக்கு. அதாவது கடந்த வியாழக்கிழமை ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளியை கடந்து சனி ஞாயிறு திங்கள் சொல்லி 3 அரசு விடுமுறை மற்றும் ரம்ஜான் பண்டிகைலாம் முன்னிட்டு இந்த படம் வந்து மொத்தமா 5 நாள் ஓடி இருக்குது. இன்னைக்கு 6வது நாளா போயிட்டு இருக்குது. இந்த படம் மொத்தம் 5 நாள்ல எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 40ல இருந்து 45 கோடி வரைக்கும் வேர்ல்டு வைடா அந்த படம் வசூலிச்சிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குது. இந்த படம் கடைசி நாள் ரிலீஸ் ஆகல, அதாவது வியாழக்கிழமை காலையில ரிலீஸ் ஆகல திட்டமிட்டபடி. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த படத்துக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. டெல்லி கோர்ட்டு, ஹைகோர்ட் வந்து இந்த படத்தினுடைய ரிலீஸை வந்து தள்ளி போச்சு. அதனால அந்த விஷயங்கள்லாம் சார்ட் அவுட் ஆகி இந்த படம் ஈவினிங் ஹார்மோனி ஷோ, ஊர் சைட்லாம் ஹார்மோனி ஷோ தான் ஓப்பன் ஆச்சு. அதே மாதிரி சிட்டிலாம் வந்து ஒரு ஹார்மோனி ஷோவே அந்த படத்துக்கு போட்டாங்க. ஆனா காலையில இருந்து அந்த படத்துக்கு ஷோ போட்டிருந்தா அந்த படத்துடைய வசூல் வேற லெவலா இருந்திருக்கும். அதே மாதிரி காலையிலே ஃப்ரெஷ்ஷா பார்த்துருந்தா இந்த படத்துக்கு இன்னும் பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்து இந்த படம் வந்து ரொம்ப பாசிட்டிவா போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ வந்து இந்த படம் அந்த ஒரு ஈவினிங் தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த டைம்ல இருந்து ஃபர்ஸ்ட் நாள்ல மட்டும் எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு 3.5 கோடியை வசூல் பண்ணியிருக்கதா தகவல் சொல்லியிருந்தாங்க. அடுத்த நாள் ஒரு 4 கோடியும், அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஒரு 7 கோடியும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு 7 கோடியும் அந்த படம் வசூல் பண்ணியிருக்கதா தகவல் சொல்லியிருந்தாங்க. திங்கட்கிழமை நேற்று ஒரு 5 கோடி அளவுக்கு வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் தமிழ்நாட்டுல மொத்தம் எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15ல இருந்து 20 கோடி வசூல் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியா முழுக்க இந்த படம் வந்து ஒரு 25ல இருந்து 30 கோடி வசூல் பண்ணியிருக்கதா தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஓவர்சீஸ்ல ஒரு 15 கோடி அளவுக்கு இந்த படம் வசூல் பண்ணியிருக்கதா தகவல் கிடைச்சிட்டு இருக்குது. அதனால மொத்தமா பாத்தீங்கன்னா 40ல இருந்து 45 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டேல மொத்தம் கரெக்டான டைம்ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா இந்த படம் மேலும் ஒரு 5ல இருந்து 7 கோடி அதிகமா வசூலிச்சு ஒரு 50 கோடியை தாண்டி இந்த படம் 5 நாள்ல வசூல் பண்ணியிருக்கோம். ஆனா இதனுடைய துரதிருஷ்டவசம் தான் இந்த படத்துக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு. இருந்தாலுமே இந்த படம் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து வீக்கெண்ட்லாம் முடிஞ்சு, ரம்ஜான்லாம் முடிஞ்சு இப்போ வீக் டேஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இனிமேல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பொறுத்து இந்த படம் லாபம் கிடைக்குமா, இந்த படம் சியான் விக்ரம் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமா அமையுமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.